ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திலகா. இன்றைக்கி நாம் எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லெசன் 13 நாம் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வேர்டை கற்றுட்டு அதுக்கப்புறமா ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி அதிலிருந்து நம்ம ஒரு கான்வர்சேஷனாக பார்ப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா விமானம். விமானத்தை கன்னடாவில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விமானா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். விமானத்தையே தமிழில் சொல்கிற மாதிரியே இருக்கும். இதுவும் நார்மல் பேசுகிற மாதிரியே இருக்கும். விமானம், விமானா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிரயாணம். ஜேர்னியை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரயாணா. ஸோ இதுவும் ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நார்மலாக பேசுகிற மாதிரியே இருக்கும். அப்போ பிரயாணத்தை பிரயாணா அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா கடினம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற வேர்டை நம்ம கன்னடாவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்டா. ஸோ நம்ம கஷ்டமாக இருக்கிறத ஆல்ரெடி கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். தமிழில் சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். கடினம் அப்படின்றத நம்ம அப்படியே ஒரு கிராமராக சொல்கிறது நம்ம நார்மல் ஸ்பீச்சாக சொல்லும் போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்னடத்துலேயே அதே மாதிரி தான் வரும். தமிழில் சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ கடினம், கஷ்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் மலை. மலையை எப்படி கன்னடத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பெட்டா. மலையை பெட்டா அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் எல்லோரும். ஆல் அப்படின்றது எப்படி கன்னடத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும். எப்படி சொல்லணும்னா எல்லாரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லோரும், எல்லாரும் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஃபுட்டு. உணவை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாரா. எப்படி சொல்றோம்னா உணவு ஆகாரா. இதை ஸ்பெல் பண்ணி பாருங்க. இதோட இதை ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் சிம்பிளா இருக்க வேர்டு உணவு ஆகாரா அப்படின்ட்டு சொல்லுவோம். வெசல் பாத்திரம். நம்ம வீட்டில எல்லாம் யூஸ் பண்றோம்ல பாத்திரம், சின்ன சின்ன பாத்திரம், அதெல்லாம் எப்படி கன்னடத்துல சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாத்ரே. எப்படி சொல்றோம்னா பாத்ரே அப்படின்ட்டு சொல்லுவோம். பாத்திரம், பாத்ரே அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட்ஸுக்கானது எல்லாமே நம்ம ஒரு சென்டென்ஸா இதோடைய கண்டினியூஷனா பார்க்கலாம். இப்போ நம்ம 13th லெசன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 13th லெசன்ல வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு கத்துட்டோம். இப்போ அதுக்கு ஈக்குவலண்டா சென்டென்ஸை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ எப்படி வந்தாய். இதை கன்னடால எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீனு ஹேகே வந்தே அப்படின்னு சொல்லுவோம். இங்க நீன்றது நீனு, எப்படின்றது ஹேகே, வந்தாயின்றது பந்தே அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம்னா நீனு ஹேகே பந்தே அப்படின்னு சொல்லணும். நீ எப்படி வந்தாய் அப்படின்ற மீனிங். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் விமானத்தில் வந்தேன். நான்ன்றது நானு அப்படின்னு சொல்லுவோம். விமானம்ன்றது விமானா அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வந்தேன்றது பந்திதேனே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நானும் விமானதள்ளி பந்திதேனே அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரயாணம் எப்படி இருந்தது. இதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள்னா நிம்மா அப்படின்னு சொல்லுவோம். பிரயாணம்ன்றது பிரயாணா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை சென்டென்ஸா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்ம பிரயாணா ஹேகித்து அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மிகவும் கடினமாக இருந்தது. அதுன்றது இதுன்னு சொல்லலாம், பிளஸ் அதுன்னு சொல்லலாம். மிகவும்ன்றது தும்பா அப்படின்னு சொல்லுவோம். கடினம்ன்றது கஷ்டா அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒரு சென்டென்ஸா எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது தும்பா கஷ்டகரವಾಗಿತ್ತು, இது தும்பா கஷ்டகரವಾಗಿತ್ತು அப்படின்ட்டு சொல்லணும். அப்படின்னா என்ன மீனிங்னா அது மிகவும் கடினமாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நீ எங்கே சென்றிருந்தாய். இதை நாம கன்னடால எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீனு நின்னே எல்லிகே ஹோகிதே அப்படின்னு சொல்லுவோம். நீன்றது நீனு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நேற்றுன்றது நின்னே அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வேர்ட்ஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு சென்டென்ஸா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீனு நின்னே எல்லிகே ஹோகிதே அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸா
ஒரு 12 லெசன் வந்து முடிச்சிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.